ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம ஏஎஸ்சி டைம் டேபிள் அந்த சாஃப்ட்வேர் மூலமாக எப்படி டைம் டேபிள் போடுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே, அதில் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. பட் ஃபஸ்ட் இன்புட் கொடுக்குறதுலேருந்து நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு ரோஸ் டாட் எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிற இதில் தான் இருக்கும். இங்கே இருக்குது பாருங்கள். அதை டபுள் கிளிக் பண்ணோம்னா ஓப்பன் ஆகும். அப்டேட் இருக்கான்னு செக் பண்ணுறேன்னு சொல்லுது. நியூ அப்டேட் வேண்டாம், ஜஸ்ட் ஸ்ட்ரைட் அவே. ஸோ இதுதான் ஹோம் பேஜு. ஓகே, மெயின் வந்தோன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக க்ரியேட் பண்ணுறதா இருந்தால் க்ரியேட் நியூ டைம் டேபிள் நீங்கள் கொடுக்கலாம். அல்லது ஆல்ரெடி இருக்கிற ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்குறதா இருந்தாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் உங்களுக்கு க்ரியேட் நியூ டேபிள் கொடுத்துட்டும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அல்லது ஒன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு ஒவ்வொன்றா சேஞ்ச் பண்ணுறது எப்படி இருந்தாலும் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் சொல்லித்தரேன். ஸோ க்ரியேட் நியூ டேபிள் டைம் டேபிளுக்குள்ளே போகிறோம். கிளிக் பண்ணோன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் நேம் அப்படின்னு சொல்லி கேட்கும். அதில் நம்ம ஸ்கூலாக இருந்தால் ஸ்கூல் நேம், அல்லது காலேஜாக இருந்தால் காலேஜ் நேம் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, நான் எங்கள் காலேஜ் நேம் கொடுக்குறேன். எங்கள் காலேஜ் நேம் கொடுத்துட்டேன். அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் நேம் அது நம்ம தேவையில்லை, இப்போ சேஞ்ச் பண்ண வேண்டாம். அப்புறம் எத்தனை பீரியட், ஓகே, பீரியட் பர் டே. எங்கள் காலேஜ் பொறுத்த வரைக்கும் பீரியட் பர் டே 5 நாள், அதை வச்சுக்கலாம். நம்ம ஹார்ஸ் மாற்றும் போது கன்ஃபர்மேஷன் கேட்கும். எஸ், ஐ வாண்ட் டு டூ தட். நம்பர் ஆஃப் டேஸ், இப்போ காலேஜ் பார்த்தீங்கன்னா டே ஆர்டர் ஃபாலோ பண்ணுவோம். அது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் 6 டே ஆர்டர்ஸ் அது கொடுக்கலாம். இல்லை மண்டே டு ஃப்ரைடே கொடுக்குறீங்கனாலும் இங்கே பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடேவோடதும் வரும். ரீநேம் டேஸ், மண்டே டு ஃப்ரைடேவும் இதில் இருக்கும். அப்புறம் பெல் டைமிங் இங்கே கொடுக்கலாம். இங்கே வந்தீங்கன்னா பெல் டைமிங், ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் கொடுத்தீங்கன்னா யூ கேன் கிவ் த பெல் டைமிங். அப்போ ஃபஸ்ட் ஸ்டார், ஷார்ட் என்ன அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டாரு நம்ம 1 வச்சுட்டோம்னா ஃபஸ்ட் ஸ்டார்னு எடுத்துக்கோம். இப்போ 9:30 to இது வந்து பார்த்தீங்கன்னா 24 hours டைம் ஃபார்மெட்டில் இருக்கும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே, இங்கே கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் இங்கே டைம் மாறிடுது. அதோட லென்த் என்ன, பிரிண்ட் ஆகணுமா இல்லையா, அதெல்லாம் இங்கே வந்துடும். இதே மாதிரி நீங்கள் எல்லா டைமிங்கும் மாற்றி வச்சுட்டான். ஜஸ்ட் கிவ் ஓகே. ஓகே, இந்த சாட்டர்டே சண்டே இருக்கிறத நம்ம டே ஆர்டர் 1 2 3ன்னு வர மாதிரியும் நம்ம வைக்க முடியும். அது எப்படின்னு சொல்கிறேன். இப்போ இது காட்டாது, ரைட். இப்போ வீக்கெண்ட்ஸ் மட்டும் இதில் காட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். இங்கே லெக்சர்ஸ் இது மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணுறது. இப்போதைக்கு இதில் என்னென்னா ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டேன்னு 5 நாள் 6 நாளுமே வந்திருக்கு. ஓகே, இப்போ இந்த இருக்கிற மெனூஸ்லேருந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறது பார்த்துக்கலாம். அப்படி சேஞ்ச் பண்ணுறது தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் இந்த ஸ்கூலை கிளிக் பண்ணுங்கள். ஸ்கூலை கிளிக் பண்ணிங்கன்னா அதே பேஜ் வருது பார்த்தீங்களா. நம்ம க்ரியேட் பண்ண அதே பேஜ் வரும். அங்கே இந்த கீழே ஆப்ஷன் முதல் இல்லாமல் இருந்திருக்கும், இப்போ வந்திருக்கு பாருங்கள். ஷோ டே நம்பர் இன்ஸ்டெட் ஆஃப் நேம். ஓகே, அப்போ டே நேமுக்கு பதிலாக டே நம்பர் எனக்கு வேணும்னு சொன்னால் ஜஸ்ட் கிவ் இட் டு கிளிக் பாக்ஸ், செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இப்போ இங்கே பாருங்கள், சண்டே மண்டேன்றது டே 1, டே 2, டே 3, டே 4 அப்படி மாறிடுச்சு. ஓகே,